எனக்கும் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரேஸ். நானும் டிவியில் பார்த்தது தான். ஸோ நேரில் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டிங், எஸ்பெஷலி நைட் டைம் லைட்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ வில் சி. என் பேர் ரவீன் ஜோசப். நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம். பல வருஷமாக ஃபார்முலா 1 கார் ரேஸ் டிவியில் பார்ப்போம். நம்ம சென்னையில் நம்ம காரும் மோட்டர் சைக்கிளும் ஓட்டின ரோட்டில் இப்போ ஃபார்முலா 4 கார் போகுதுன்றது ரொம்ப ரொம்ப பெருமை. தமிழனா இருக்கிறதுக்கு, சென்னையில் இருக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் இது பண்ணி கொடுத்தது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப எக்ஸைட்டடாக வந்திருக்கோம் நாங்கள். ஹஸ்பண்ட் பயங்கர கார் ஃப்ரீக். ஸோ எல்லா கார் ரேஸும் F1 பார்ப்போம், ஃபேமிலியும் உட்காந்து பார்ப்போம். ஸோ இது 2 சன்ஸ் இருக்காங்க, அவங்க எனக்கு மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறோம். அவங்களும் கூட இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கோன்னு. ரொம்ப நல்ல ஒரு ப்ரோக்ராம். சென்னையில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேராக வந்து பார்க்க முடிஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இந்த ப்ரோக்ராமில் நிறைய டிரைவர்ஸ் ஓட்டுறாங்க. கொஞ்சம் பேர் வெளிநாட்டிலேருந்து இருக்காங்க, கொஞ்சம் பேர் நம்ம ஊர் ஆளுங்க இருக்காங்க. இந்தியா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது கிரிக்கெட்டுக்கு. ஸோ நம்ம கிரிக்கெட்டை எப்போவுமே குறை சொல்லக்கூடாது. ஏன்னா இந்தியாவை உலக அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் எரினால எடுத்துகிட்டு போகிறது கிரிக்கெட்டு. சச்சின், விராட் கோலி, தோனி மாதிரி இருக்கிற இடம், அதுவும் நம்ம சென்னையில் தலை தோனி இருக்கிற ஒரு இடம். ஸோ கிரிக்கெட் தான் நம்மளுக்கு வந்து உயிர் மூச்சு. ஆனால் ஃபார்முலா 1 வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டெக்னாலஜி பேஸ்ட் ஒரு ஸ்போர்ட்டு. இந்த ஸ்போர்ட் வந்து இந்தியாவில், அதுவும் சென்னையில் கால் ஊன்றி இதனால நம்ம வந்து உலக அளவில் நல்ல கிரிக்கெட் மாதிரி புகழ் வாங்கிச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சென்னைக்கு நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி எந்தூசியாஸ்ட்டுக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்கும். என் பேர் ரஃபிகா. நான் ட்ரிப்ளிகேன்லேருந்து வரேன். ஸோ வந்து இங்கே வந்து உதயண்ணா வந்து ஃபஸ்ட் டைமாக ரேசிங்காக பார்க்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டாகவும் ஜாலியாகவும் இருக்குது. நம்ம சென்னையில் வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த கார் ரேசிங் நடக்குது. அதனால ரொம்ப எக்ஸைட்டடாகவும் ஜாலியாகவும் பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்காங்க. நம்ம ரொம்ப டிராஃபிக்காகவும் இதுவாகவும் இருக்கும். இப்போ வந்து ரொம்ப க்ளீன் பண்ணிட்டு ரொம்ப இதுவாக நடத்துகிறாங்க ரேஸு. என் பேர் ஆரிஃபா. நான் ட்ரிப்ளிகேன்லேருந்து வரேன். இங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் கார் ரேசிங் லைவாக பார்க்குறேன். இதெல்லாம் முன்னாடி டிவியில் தான் பார்த்துருக்கேன். ஸோ தேங்க்ஸ் உதயநிதி அண்ணா. நேற்று வந்து ஆமாம் ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் உட்காந்து வெப்சைட்டு தான் போயிட்டோம். ஸோ வெறும் அந்த ரேலி மட்டும் தான் போச்சு. ஈவன் ப்ராக்டிஸ் கூட போகலை. ஸோ அந்த திருப்பி இன்றைக்கி நல்ல வேலை டிக்கெட் அதே டிக்கெட்டில் வந்ததுனால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இன்றைக்கி அது ஹோப் பண்ணி வந்திருக்கோம். ரேஸ் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ரெகுலராக யூஸ் பண்ணுற ரோடு தான். இன்றைக்கி ரோடு நல்லா இருக்குது. நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு நாளைக்கு இந்த ரோட்டில் நம்மளும் அந்த ஸ்பீடில் ஓட்டலான்னு சொல்லிட்டு சேஃப்டியோடு ஓட்டலான்னு சொல்லிட்டு நம்புகிறோம் சார். இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி நடக்கணும். அப்போ தான் நம்மளோட டூரிசம் எல்லாம் டெவலப் ஆகும். அதனால் இது ஒரு மோட்டிவேஷனால தான் நான் நினைக்கிறேன். ஓகே, தமிழ் டெவலப் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். ஜென்ரல் ஆடியன்ஸாக இது ஒரு நல்ல ஈவெண்ட்டாக தான் சார் நான் பார்க்குறேன். பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனுங்க. இதெல்லாம் டிவியில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஃபாரினில் தான் நடக்கும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம். நம்ம ஊரில் நடக்குதுன்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்தோம். நடத்தினா நல்ல சந்தோஷம் தான். ரொம்ப ஆர்வமாக தான் வந்திருக்கிறோம். அது சென்னையில் நம்ம இவ்வளோ நாளாக ஃபாரினில் இந்த ரேஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். ஸ்ட்ரீட் ரேஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நேரடியாக பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ வி ஆர் கோயிங் தேர். நாங்கள் போகிறோம் எங்கள் குழந்தைங்களோட. அதான் வண்டி ஓட்டின ரோட்டில் ரேஸ் நடக்குதுங்கிறது அதிசயமாக இருக்குது. இதுதான் புதுசாக இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.